ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் குளிச்சுட்டு எங்கள் ரூமில் யோசிச்சுட்டு இருக்கா. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இப்போ வரைக்குமே என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து எனக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னா ரொம்பவே ஷையாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது போல். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வாங்க பார்த்தா அங்கே கூட ஒர்க் பண்ணுற அங்கே ஜியாங் சொல்லிட்டு ஒரு பையனையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் என்னோட ஒய்ஃபை நீ பார்த்ததுலையே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா, இன்னைக்கு உனக்கு நல்ல சான்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டு அங்கே வந்துட்டு படுத்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குளிச்சுட்டு அங்கே வெளியே வந்ததுமே அவளங்க பார்த்துட்டு இவன் ரொம்பவே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். சாரி சொல்கிறான், நான் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் தண்ணி ரொம்ப அதிகமாக போட்டார், அதுவாஸ் தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இது என்னோட கோவர்க்கர் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்மே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சரி வாங்க வெல்கம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி என்னோட ஒய்ஃபை பார்த்தியா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே வேணுனே வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அந்த ஆள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணுறாருனே தெரியல. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நல்லா வந்துட்டு கேர் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு இருந்தா. இவன் அப்படியே வச்சக்கண்டு வாங்காமல் அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காளே அப்படின்ற செட் அவனுக்கு தோணுது. அப்போ அந்த பர்சன் பார்த்தா அங்கே தெரியாமல் அவங்க கிக் பண்ணதில்ல. அங்கே ஹீரோயினும் அவனுமே அங்கே பக்கத்தில் போய் விழுந்துட்டு அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. அவள் சாரி சொல்லிட்டு வேமா எந்திரிக்கிறான். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு அவன் சொன்னதுமே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரூமுக்கு போயிடுறா. அவனுக்கு பெட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் அங்கே போனதுமே அந்த ஆள் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, ஹக் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் நீ இப்படியெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்க ஹஸ்பண்ட் இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், நேற்று ரொம்ப தண்ணியை போட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தா அங்கே அவளோட கசின் சிஸ்டர் ஜியா வந்துடுறா. இப்போ நீ உள்ளே போய் பேசுன்னு சொல்லிட்டு அந்தாள் போனதுமே என்னாச்சு சிஸ்டர், ஏன் நீங்கள் ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அப்போ அவள் சொல்கிறா, நான் வந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி, இப்போ வந்து என் ஹஸ்பண்டை வந்துட்டு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு மாதிரி அது ஆக்வர்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. சரி நீ போய் இப்போ வந்துட்டு அப்படின்னா ஒரு டாக்டரை மீட் பண்ணு, நான் வந்துட்டு அவர் நம்பர் கொடுக்குறேன், அவர் இதுக்கு ரொம்பவே சூப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் ஜியாங்க அந்த வேங் மீட் பண்ணிவிட்டு நேற்று எவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்காக நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், எல்லாத்தையுமே சொதப்பிட்டீங்க அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது, எதுக்காக இருந்தாலும் இப்படி பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியலை. அப்போ அங்கே 2 வாட்டர் பாட்டிலை கொடுத்து இந்த தண்ணியை வந்து நீ குடிச்சேன்னு வச்சுக்கோமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், உனக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே அவனுக்கு இந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வரா. அவங்க வந்து பார்த்தா அந்த டாக்டரே வந்துட்டு அந்த ஜியாங் தான், நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் வந்துட்டு எனக்கு சில ப்ராப்ளம் இருக்குது, அதை பற்றி தான் வந்து பேசுகிறதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன், என்னோட கசின் சிஸ்டர் தான் உங்கள் நம்பர் கொடுத்தான்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவளுக்கு இருக்க எல்லா ப்ராப்ளத்தையுமே அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஃபிசிக்கலாக வந்துட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்குன்னு சொன்னதும் இது ஃபிசிக்கல் வந்து மோசமானது கிடையாது, மென்டலாக நீங்கள் ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துட்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹேரை வந்துட்டு அவன் கழட்டி விட்டு அங்கே ஷோட்டையுமே லூஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இந்தாங்க கொஞ்சம் வாட்டர் குடிங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீலாக இருந்துச்சுன்னான்னு சொன்னதும் அவள் தண்ணி வந்துட்டு குடிக்கிறா. பட் அவங்க ஹஸ்பண்டு கொடுத்த அதே தண்ணி தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி குடிக்காதீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே இல்லை எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஆப்பாட்ட அங்கே வந்துட்டு ரொம்பவே எங்கள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறா. சரி ஓகே நீங்கள் வாங்க உங்களை வந்துட்டு இப்போ செக்அப் பண்ணலான்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அவள் ஷோட்டை கழட்டிட்டு அங்கே வந்துட்டு செக்அப் பண்ண போகிறப்ப அங்கே வேங் வந்து கதவெல்லாம் நாக் பண்ணிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஏதாச்சும் இருந்தாலும் தப்பாக நினச்சிக்குவாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வேமா டேபிள் கடியில் அங்கே ஒளிய வச்சுட்டு இருக்கான். என்னாச்சு ஏன் இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னதுமே வேறு ஒன்றும் கிடையாது, உனக்கு நான் வாட்டர் கொடுத்தேன் பார்த்தியா, அதில் வந்து நான் டோஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன், நீ வாட்டி நிறைய குடிச்சிடாத ப்ராப்ளம் ஆயிரும், சும்மா வந்துட்டு 2 மூடி மட்டும் குடி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா அதை தான் தூக்கி நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தாங்க குடிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவனை டச் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவன் ரொம்ப பயந்து போயிட்டு சரி ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பிறகு பார்த்தா ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இந்த தண்ணியை கொடுத்தாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வந்துடுறாங்க. என்ன டாக்டர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வாங்கமே வந்துட்டு ஏன் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அவன் உடனேவும் இல்லை உங்களை தான் தேடி இங்கே வந்துட்டு வந்தாங்க அவங்க, நான் வந்துட்டு பேசிட்டு தான் இருந்தேன்னு சொன்னதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப அவன் சொல்றான், "எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்ல. அதுக்கு மேல இப்ப என்னோட பேரண்ட்ஸ் வேற வந்துருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண சொன்னாங்க. நான் யார போய் மீட் பண்ண வைக்க போறேனோ?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் புலம்புனதுமே, "இப்ப என்ன இருக்கு? என்னோட ஒய்ஃப் கொஞ்ச நேரம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கட்டுமே! ஒண்ணும் நான் வந்து தப்பாலாம் யோசிக்க மாட்டேன்." அப்படின்றத சொல்லிட்டு, கேர்ள் ஃப்ரெண்டாவுமே அங்க நடிக்க சொல்லிட்டு இருக்கான். பிறகு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ போய் கூட்டிட்டு போய் இவள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுமே, பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையிலேயே பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உன்னோட பேரண்ட்ஸ வந்துட்டு நான் உடனே மீட் பண்ணணுமா? உங்க மேரேஜ பத்தி பேசணும் அப்படின்றத சொல்றாங்க. அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. போய் ஸ்டே பண்றதுக்கு அங்க வந்துட்டு கேட்டதுமே, அப்ப அங்க அந்த பேங்க் ஏன் போய் பண்ணலாமே அப்படின்றத சொல்லிட்டு வேணுன்னே வந்துட்டு எல்லாத்தையும் அங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரேதா கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. வேணுக்குன்னே இந்த ஆள் பண்றாரு. ஏன் பண்றாருன்னு தான் தெரிய மாட்டுது. அப்ப அவங்க உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு ரொம்பவே. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து உடனே மேரேஜ் பண்ணிறணும். என் பேரன் பேத்திய நான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசம்போது, ஹீரோயினுக்கு அந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஆக்வர்ட் ஆயிட்டு அவ வேகமா அங்கருந்து போறா. அப்ப அவ சமையல் பண்ண போயிட்டுருந்தா, "என்ன பார்த்துட்டு பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க? போய் நீயுமே ஹெல்ப் பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு அவனையுமே இங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் அங்க காய் கட் பண்ணிட்டு இருந்தா. அங்க கையில வந்து அடிபட்டுருது. இங்க வந்து ஜியாங் உடனே அங்க கைய புடிச்சு வாயில வச்சுடுறான். அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. இவனுக்குமே ஒரு மாரி ஆக்வர்ட் ஆயிட்டாங்க. சாரி சொல்லிட்டு வேகமா அங்கருந்து போறான். எல்லாருமே சேர்ந்து அங்க ஒண்ணா சாப்பிட்டுட்டு, நாங்க வந்துட்டு இப்ப தூங்குறோம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பும்போது, "எங்க தனித்தனி ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து உள்ள ஒண்ணா போங்க" அப்படின்றத சொல்லிட்டு, அவங்க அம்மா புடிச்சு அங்க வம்பு பண்ணி உள்ள தள்ளி விட்டாங்க. அத பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்றத சொல்லிட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிட்டுருக்கு. பார்த்தா அவங்க ஒரு சூப் ரெடி பண்ணிட்டுருக்கோமே, பேங்க் போயிட்டு எதுக்காக இந்த சூப்புன்னு சொல்லிட்டு கேட்டதும், இது வந்துட்டு அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். பேரன் பேத்திய உடனே பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்காரு. பிறகு பார்த்தா அங்க அந்த வாட்டர் பாட்டில்ல இருக்க தண்ணிய தூக்கி ஃபுல்லா அங்க வந்து ஊத்திடுறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரணும்னு சொல்லிட்டு, அவர் அங்கருந்து போனதுமே இவங்க அம்மா அங்க வந்துட்டு இங்க யாருமே இல்ல அப்படின்றத சொல்லிட்டு, அவங்க பார்த்தா அங்க ஃபுல்லா வந்து ட்ரக் அதுக்குள்ள வந்து கலந்து விட்டுறாங்க. அவங்க அத விட மோசமா இருந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா பேபி பெத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு மாரியா இருக்கு. ஒரே ரூம்ல புடிச்சு அடைச்சு வைக்கவுமே, அங்க சூப்ப கொண்டு வந்ததும் பக்கத்துல ஒண்ணா இருக்க மாரி அங்க உட்காந்துக்கிறாங்க. இந்த சூப்ப நீங்க குடிங்க அப்படின்றத சொன்னதுமே, அவங்களுமே வேற வழி இல்லாம அவங்க முன்னாடி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அத குடிக்க வேண்டியதாயிருது. வாங்க பார்த்தா, அங்க ரூம்ல வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அது லேப்டாப் மூலமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னே ஒண்ணும் புரியல. அவரு வந்துட்டு எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல. ஒய்ஃப வந்து எதுக்காக வேற ஒருத்தன் கூட சேர்த்து விட்டு, அத பார்த்து ரசிக்கணும்னு இந்த ஆள் ஆசைப்படுறாருன்னு புரிய மாட்டுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா, அவங்களுக்கு ரொம்பவே அங்க ஹார்ட்டா ஃபீல் ஆயிட்டு, 2 பேருமே பக்கத்துல இங்க க்ளோஸா வந்ததுமே, இது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே புரியுது. நான் இப்ப வந்து குளிச்சுட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க உள்ள போயிட்டுருக்கா. இவன பார்த்தா அங்க போய் நின்னுட்டுருக்கவுமே, அவங்க அம்மா "என்னடா அறிவில்லாம வேல பண்ணிட்டுருக்க? அவ உள்ள போனா நீயுமே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வேணாமா? இத விட நல்ல சான்ஸ் என்ன கிடைக்கும்? உனக்கு நான் சூப் பண்ணி குடுத்ததுல இந்த மாரி ட்ரக் கலந்திருக்கேன்னு" சொன்னதும், "என்னம்மா நீங்க வேல பண்ணிட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். "நான் என்ன வந்துட்டு பண்றது? எப்போ வந்துட்டு பேரன் பேத்திய பார்க்குறது? மேரேஜ் உனக்கு பண்ணி வைக்கிறதா இல்லையான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டுருக்காங்க. பிறகு இங்க வேங் வந்துட்டு நான் இப்ப குளிக்க போறேன்னு சொன்னதும், "நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அவங்க ஆல்ரெடி ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்க குளிச்சுட்டுருக்காங்க. பிறகு நீங்க போய் குளிங்கன்னு" சொன்னதுமே, அப்ப அத பார்த்துட்டு அந்த ஆளு, "சரி ஓகே. நான் ஒண்ணும் கவலைலாம் பட மாட்டேன். என் ஒய்ஃப் கூட சேர்ந்து நீ வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணு. நான் ஏன் வந்துட்டு கோவப்பட போறேன்?" அப்படின்றத சொல்லிட்டு, அந்த ஆள் மாரி லூஸ் மாரி இங்க பேசிட்டு இருக்கான். "அந்த வாட்டரையுமே நான் வந்துட்டு அதுல ஊத்தி விட்டுருக்கேன். உனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு, அங்க முட்டாள் மாரி பேசினதுமே, அவனுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. ஹீரோயின் அங்க குளிச்சுட்டு வந்ததுமே, இவனுமே அங்க போயிட்டு, "நான் இப்ப குளிச்சுட்டு வந்துர்றேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்றத சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பிடுறான். அப்ப அவங்க அப்பா, "என்ன 2 பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த எஃபெக்ட் எல்லாமே போயிருமேன்னு" சொன்னதும், "அப்படிலாம் கிடையாது. நான் போட்ட மெடிசன் வந்து குளிச்சா தான் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்மளுக்கு பேரன் பேத்தி பிழைக்க போறது கன்ஃபார்ம் தான்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அறிவுகெட்டவன பார்த்தா அங்க லேப்டாப்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்ச கண்ணு வாங்காம அங்க பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் பண்ணிட்டு, அங்க வந்து ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க அவன் பக்கத்துக்கு வந்ததும், "நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, "நான் வந்துட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு அங்க தூங்குறதுக்காக தான் போறதுக்கு வந்தேன்னு" சொன்னதும், "பெட்டு தான் இவ்ளோ பெரிய இடம் இருக்குல்ல, நீ ஓரமா படுத்துக்கோ" அப்படின்றத அவ சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க ஓரமா படுத்துக்கிறான். பட் 2 பேத்துக்குமே அங்க ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் தான் உனக்கு அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும்" அப்படின்றத சொல்லிட்டு, அவனோட அங்க ஷர்ட்ட கழட்டி அங்க வந்துட்டு மேல எறிஞ்சிடுறான். அந்த ஆள் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டுருக்கான். லைவா எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அங்க அந்த கேமரா மேல பட்டுது. அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அங்க நம்ம ஹீரோயின வந்துட்டு எக்ஸர்சைஸ் தான் பண்ண வச்சுட்டுருக்கான். இதுதான் சொல்லியிருப்பான் போல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணா என்ன ஆகும்னு சொன்னதும், ஹார்ட்னஸ்லாம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத சொன்னதுமே, "அப்படின்னா நீயுமே அப்படி தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீயுமே என் கூட சேர்ந்து வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்லிட்டு, அங்க 2 பேருமே சேர்ந்து எக்ஸர்சைஸ் பண்ணி இப்படியே டயர்ட் ஆயி அங்க தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க.
அப்ப அவங்க அம்மாங்க வந்துட்டு, "என்ன நீங்க ரொம்பவே டயர்டா இருக்கீங்களா? உங்களுக்காக நான் சாப்பாடுலாம் ரெடி பண்றேன். அப்புறம் நீ என்ன கூட்டிட்டு போய் ட்ராப் வேற பண்ணணும்ல" அப்படின்ற சொல்றாங்க. அப்ப அங்க பேங்க் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுருக்கு. நைட் வந்துட்டு ரொம்பவே வந்து வேலை பண்ணியிருக்காங்க. அதான் டயர்ட் ஆயி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். ஜியாங்ட்ட அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "கூடிய சீக்கிரம் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். உங்க பேரண்ட்ஸ நாங்க மீட் பண்ணணும்" அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே எப்பயும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு அங்க அவனுமே, "நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ. நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போனதுமே, நம்ம ஹீரோயின்ட்ட அங்க வேங் வந்து, "நான் உன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு டைம் ஆச்சு எனக்காக என் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணு" அப்படின்ற செட் அங்க பேசினதுமே, அத கேட்டுட்டு அங்க அவன் கர்டன் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட அங்க போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவ, "உனக்கு பகல்ல கூட எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ பத்தி தான் பேசிட்டு இருப்பியா? மரியாதையா இங்கருந்து போ" அப்படின்ற சொன்னதும், "நீ அவன் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணுவ. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பண்றதுக்கு என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "முட்டாள் மாரி பேசிட்டு இருக்காத. நாங்க 2 பேருமே பேசாம படுத்து தூங்க தான் செஞ்சோம். எந்த தப்புமே பண்ணலன்னு" சொன்னதும், "உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீக்கு கண்டிப்பா வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ ரொமான்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அங்க போர்ஸ் பண்ணதுமே, ஹீரோயின் கீழ பார்த்து ஏத்தி விட்டுட்டு வேகமா அங்கருந்து போனதும், இவன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஜியாவ போய் மீட் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. "என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் கூட சேர்ந்து இருந்தாலே எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு இருக்குன்னு" சொன்னதுமே, "அப்படின்னா நீ பேசாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு டைவர்ஸ் குடுத்துரு. உனக்கு அந்த டாக்டர ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. நீ பேசாம வந்துட்டு அவர மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே" அப்படின்ற சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "என்ன நீ பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லன்னு" சொன்னதும், "உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாரி ஹஸ்பண்ட் கிடைச்சா யார் வந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க? இவனுக்கு டைவர்ஸ் குடுத்துட்டு நீ அவன மேரேஜ் பண்ணிக்கோன்னு" சொன்னதும், அவன நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதே மாரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இந்த வேங்க பார்த்தா அங்க போயிட்டாங்க நம்ம ஜியாங்ட்ட, "நீ என்ன தைரியம் தான் நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணுவ?" அப்படின்ற சிட்டங்க கேட்டதுமே, "நீங்க நினைக்கிற மாரி எதுவுமே கிடையாது. நான் உங்க ஒய்ஃபோட சேர்ந்து எதுவும் பண்ணல. நைட்டு நாங்க எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டோம்னு" சொன்னதும், "அட பாவி! என்னடா பண்ண? இவ்வளோ அழகான பொண்ணு உன் பக்கத்துல இருந்தா உன்னால எதுவும் கூட பண்ண முடியலையா? நீ என்ன வந்துட்டு ஒரு கேயான்னு" சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. "உனக்கு ஃபைனலா ஒரு சான்ஸ் குடுக்குறேன். ஒழுங்கா நீ வந்துட்டு நான் சொன்னத கேட்டு இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கல சான்ஸ. நான் உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு போறாரு. "இந்த வேலையே நீ பார்க்க முடியாது. இங்கேருந்து உன்ன ஃபயர் பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு போறாரு. பிறகு ஹீரோயின் அந்த ஜியாவ பார்த்தா அங்க பப்க்கு கூட்டிட்டு போயிட்டு, "உனக்காக இன்னைக்கு மேல் மாடல்லாம் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நீ ரொம்பவே சூப்பரா லைஃப என்ஜாய் பண்ணுன்னு" சொல்லிட்டு, அங்கேருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஜியா வந்துட்டு அங்கேருந்து போனதுமே, அங்க ஒரு மேல் மாடல் வர்றாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ரொம்பவே ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. "இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதும், "இதுதான் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்றத அவனுமே சொல்லிட்டு இருக்கான். "உங்களுக்கு வந்துட்டு இத நைட் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கலனா, உங்களுக்கு நான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறது, கூட சேர்ந்து விளையாடுறது, இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க, அதே மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு மசாஜ் கொடுக்கணுன்னாலும் நான் கொடுக்குறேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு ட்ரிங்க் பண்ணலாமான்னு" சொல்லிட்டு கேட்டதும், அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே ட்ரிங்க் பண்ண அங்கே பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது, "நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு" சொன்னதுமே, அந்த கண்ணை பார்த்துட்டு அங்கே நம்ம ஜியாங் மாதிரி அவளுக்கு தோணிட்டு இருக்கு. டக்குனு அங்கே மாஸ்க்கு கலட்டினா கடைசியில் பார்த்தா அவன் தான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா. "அட பாவி, நீ என்னடா இங்கே பண்ணிட்டுருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "நான் வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருக்கேனா, எனக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது. ஸோ அதனால தான் இதை பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணிகிட்ருக்கேன்னு" சொன்னதும், "இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காத. உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் வந்துட்டு கொடுக்குறேன். வேறு வேலையை தேடுறதுக்கு பாரு" அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கோமாயிட்டு திட்டி விட்டுட்டு போகிறா. எங்க பின்னாடியே வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டதும், "இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத" அப்படின்றத சொல்லும்போது, இங்க வாங்க பார்த்தா 2 பொண்ணுங்களோட சேர்ந்து ஹாப்பியாயிட்டு பேசிட்டு, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே அங்க நம்ம ஜியாங் பார்த்துட்டு, "என்ன உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காருன்னு" சொன்னதும், நம்ம இங்க வரப்போ அந்த ஆள் வந்தா வந்துட்டு போறான். அவன் போய் அவன் வேலைய பார்த்துட்டு போறான். நம்மளுக்கு என்ன அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கருந்து போகும்போது, அப்ப அங்க ஜியா வந்துடுறா. "என்னப்பா தனியா போயிட்டுருக்கீங்க? நானுமே உங்க கூட சேர்ந்து வரவா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "இல்ல நாங்க தான் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு" சொல்லிட்டு அங்கருந்து போயிட்டு, நல்லா தண்ணிய போட்டுட்டு பயங்கரமா வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. "என்னாச்சு? எதுக்காக நீங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "எனக்கும் வேங்க்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆச்சு. ஆனா அவன எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவன் கூட இருக்கிறப்பலாம் எனக்கு டார்ச்சரா தான் ஃபீல் ஆயிட்டுருக்கு" அப்படின்றத அவ சொல்றா. "நீங்க பேசாம அப்படின்னா அவருக்கு டைவர்ஸ் குடுத்துருங்க. ஏன் பிடிக்காத வாழ்க்கையில இருக்கீங்கன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு டைவர்ஸ் குடுத்துடுறேன். அப்படின்னா நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஆவியா? நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதும், அத கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. "ஏன் என்ன மாரி உமன உனக்கு பிடிக்காதா? உண்மையிலேயே நானுமே நல்ல பொண்ணு தான்" அப்படின்றத அவ சொன்னதும், "அதுக்காகலாம் நான் சொல்லல. நீங்க வந்துட்டு திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்களேன்னு" சொன்னதும், "நீ சொன்னேன்னா நான் அவனுக்கு டைவர்ஸ் குடுத்துட்டு உன் கூட வந்துடுறேன்னு" சொன்னதும், அப்ப அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "கண்டிப்பா நான் வந்துட்டு உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன். பட் உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க டைவர்ஸ் குடுத்துருங்கன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "இன்னைக்கு என் கூட சேர்ந்து அப்படின்னா என்னோட ஆசை எல்லாத்தையுமே நீ நிறைவேத்தணும்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேங்க் அங்க அந்த ஜியா கால் பண்ணிட்டு, 2 பேருமே சேர்ந்து ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்திருக்காங்க. "நீ உன்னோட வேலைய ஏதோ போய் பார்க்கலாம்" அப்படின்னு
அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு இருந்தா இந்த ஆள் பார்த்தா நிறைய மீடியாஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கு கைப்பிடி அவளை பிடிச்சின்னா அவட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து உட்காந்து அங்கே கார்ட்ஸ் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே வந்து மீடியாஸ் எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. கார்ட்ஸாக விளாட்றீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஜியாங் வந்து சொல்லியிருக்கான், மேரேஜ் முன்னாடி இந்த மாதிரி வேலை பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்பானது, நம்ம மேரேஜுக்கு அப்புறமே இதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம டைமை வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த கார்டை வச்சு விளையாடலாமேன்னு சொல்லிட்டு அவன் ஐடியா கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த ஆள் வந்துட்டு அவன்கிட்ட வெளியே வந்து ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. உனக்கு நான் எவ்வளோ சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், இன்னுமே புத்தி இல்லாமல் இந்த மாதிரிலாம் கேவலமாக நீ பண்ணிட்டுருக்க, என்ன சின்ன பிள்ளையா நீன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாரு. அப்போ அவன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னால் இதெல்லாம் பண்ண முடியலன்னு சொன்னதும் ஒழுங்காக நீ வந்துட்டு இன்றைக்கி நான் கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. வந்துட்டு பேசாமல் உனக்கு இந்த காரியத்தை பண்ணேன்னா உனக்கு ஒரு 1 மில்லியன் காசு கொடுத்துறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த ஆள் வந்து லாயர்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்ததுமே நான் வந்து உன்ன மாதிரி ஆள் கூடலாம் வந்து சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே அவரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபர் வச்சுருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் பக்கத்துல எல்லாம் இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தாலும் எல்லாமே எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்னதும் அது எப்படி கிடைக்காம இருக்கும், எங்கள் 2 பேத்துக்குமே அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்குன்றப்ப 2 பேருக்குமே முறைப்படி எல்லாமே நடக்கணும், நான் வந்துட்டு அவன் கூட உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு அஃபர் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க, அவன் கூட சேர்ந்து நான் நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இப்போ உன்ட்ட நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுமே அங்கே கேட்குறாங்க. இப்போ ஹீரோவுமே அந்த காசுக்காக வந்துட்டு அவன் வந்து அங்கே ஓகே சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. கடைசியில் பார்த்தா இவனுமே மற்ற ஆம்பளைங்கள் மாதிரி தான் இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே சரி ஓகே நான் வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ண போகிறப்ப அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகிட்டு நீ வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து உன்னோட ஹஸ்பண்ட் தான் உன் பின்னாடி என்னை ஏற்பாடு பண்ணி சுத்த விட்டுட்டு இருந்தாரு, இவங்களுக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே லாயர் முன்னாடி சொன்னதுமே அங்கே ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறா. நீ எல்லாம் கேட்டுக்கு உனக்கு இப்படிலாம் வந்துட்டு புத்தி வேற போதா, சொத்துக்காக இப்படி கேவலமாவா நீ பண்ணிட்டு இருக்க, என் பேரை கெடுக்கவா ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு ஒன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கழட்டதுமே நீயும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே அங்கே ரிங்கை கழட்டிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு கடைசியில் வந்துட்டு டைவர்ஸுமே வாங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. வெளியே கோவமாயிட்டு போயிட்டு இருந்தா பின்னாடியே ஜியாங் போயிட்டு அங்கே சாரி கேட்குறான். இதில் நீ ஏன் சாரி கேட்குற, உன்னால தான் இப்போ எனக்கு நல்லபடியாக அவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நீ சொல்லு டைவர்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு வந்தால் என்ன மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொன்னியே, நீ இப்போ பண்ணிக்கிருவியான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இனி வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வைக்கலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. பட் இந்த ஆளுக்கு வந்துட்டு டைவர்ஸ் ஆகி போயிடுது. இருந்தாலுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்காரு. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் அங்கே வேலைக்கு போயிருந்தா. அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையாமே நான் இருக்கனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணதுமே நீங்கள் விலகி போங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் யார் சொன்னது அவருக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு அதான் நான் இருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் க்ளோஸாக இருந்துக்கிறான். அப்போ அங்கே டைரக்டர் வந்ததும் வேமா அங்கே வந்துட்டு இவ போயிட்டு டைரக்டர் இவன் வந்துட்டு என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இப்படிப்பட்ட ஒரு பியூட்டியான நர்ஸை வந்துட்டு எப்படி நீ ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண, உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு இங்கே ஜாப்க்கு நான் வச்சுக்க மாட்டேன், நான் வந்து உன்னை ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எங்கே வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கவலைப்படுறான். ஹீரோயின் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இந்த ஹாஸ்பிட்டலே என்னோட தான், எங்கள் அப்பா வந்துட்டு அந்த பேங்க்கு மேரேஜ் ஆன வாசி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவனோட பேரில் எழுதி கொடுத்தாரு, பட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு, திரும்ப இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட நேமில் வந்துடும், நான் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன் கோர்ட்டில், கூடி சீக்கிரம் நடக்க போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்புறம் எனக்கு எதிராக வந்துட்டு பேசின எல்லாத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன், இந்த டைரக்டர் நர்ஸ் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டா. நான் தான் இதோட ஓனர்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு அவளை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாரியெல்லாம் கேட்குறாங்க. பிறகு அந்த பேங்க் வந்து அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். என்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் நீ பறிக்கலான்னு பார்க்காத, நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ என்னத்தை பறிக்க பார்க்குறேன், உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீ ஓனராக உட்காந்துட்டு இருப்பியா, உனக்கு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்றத அவ சொல்கிறா.
அப்போ அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜியா கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு காப்பாற்று, நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ வேமா அங்கே அந்த இடத்துக்கு போகிறா. பார்த்தா அவ்வளவே அடித்து அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு. ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுறாரு. ஒழுங்காக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் மாற்றி கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஜியாவுமே வந்துடுறா. அவளை பார்த்துட்டு அவளுக்கு அதை விட பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் அவருமே ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஃபைனலாக வந்துட்டு உன்ட்ட அந்த விடுதலை கிடச்சிருச்சுன்னா நாங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு உன்னை விட்டு வைக்கணும், அதனால தான் நான் வந்துட்டு விடுதலை கிடைச்சுமே நீ ப்ராப்பர்ட்டிஸ் அவர்கிட்ட எல்லாத்தையும் பறிச்சுட்டு போக பார்ப்பையா, உன்னை போட்டு தள்ளிட்டோம்னா எல்லாமே எங்களுக்கு தானேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒரு சிஸ்டர் மாதிரி, அதை விட வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டை விட நீ ரொம்ப மோசமாக இப்போ நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவங்களை பார்த்தா இதை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இப்போ சாக போகிற, ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லிட்டு மிரட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே சேர்ந்துடுறான். போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம ஹீரோயினுமே காப்பாற்றிடுறான். இந்த கேஸுமே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க இவன் வேமா ஹாப்பி ஆகிட்டு ஓடி வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு நல்லது நடந்துருச்சு, அந்த பேங்க்கும் அங்கே உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஜியாவுக்குமே வந்துட்டு இப்போ ஜெயிலில் பிடிச்சிட்டு போட்டாங்க. அது ரொம்ப வருஷம் தண்டனை கிடச்சிருக்கு, கிட்னாப் பண்ண கேஸ், உன்னை ஏமாத்தின கேஸுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கே கிடைச்சிரும். ரெண்டாவது நம்மளோட லைஃப் இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.